ரொம்ப சந்தோஷங்க. மனசுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்குங்க அவகிட்ட பேசாம இருக்கீங்க? பாசத்துக்காக செய்யறது வேற, கடமைக்காக செய்யறது வேற. ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இத செய்யற நீங்க அன்னைக்கு மட்டும் சொத்துல சம்பந்தம் இல்லைன்னு எதுக்குங்க அவகிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? நாளைக்கு ஏகே தான் பொண்ணுக்கு எதுவும் செய்யலன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும்னு இந்த வீட்டு வாசப்படியில அவ வந்து நிக்க கூடாது. அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவ நம்ம பொண்ணுங்க. கல்யாணம் ஆயிட்டா அவளுக்கும் நமக்கும் தொடர்பு முடிஞ்சிருமா என்ன? நாளைக்கு ரஞ்சனிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தா அந்த குழந்தைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பிள்ளையாகி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி நமக்கு கடைசி வரைக்கும் சொந்தம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். பெண் பிள்ளை உறவு அவ்வளோ சீக்கிரம் முடியறது இல்லங்க. காலா காலத்துக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். அவ்வளோ ஈஸியால அந்த உறவை வெட்டி விட்டுற முடியாதுங்க. அவ நம்ம பொண்ணுங்க. அவ 1000 தப்பு பண்ணிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கிறதுதான் பெரிய மனுஷத்தனம். இல்ல பானு, அந்த அளவுக்கு நான் பெரிய மனுஷன் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். அவளால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், காயப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வலி உங்களுக்கு தெரியும்.